சகோதரர்களே, மதுரையில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை ஆபாசங்களை இலங்கையை நிரூபிப்பதற்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் கிடைத்திருக்குது. எப்படி சொல்றாங்க பாருங்க இமாம்கள், அதாவது இமாம்களை மதிக்கக்கூடிய லட்சணத்தை பாருங்க. நம்ம சொன்னாங்க இமாம்கள் எப்படி மதிக்கிறாங்கன்னு சொல்லி, அதாவது பதுல் கதீர் என்ற புத்தகத்துல 5வது பாகம் 421வது பக்கத்துல அவன் சொல்லும்போது சொன்னாங்க, முன்ன பின்ன வாசகத்தை வாசித்து நாங்க நிரூபிப்ப இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே சைடா போடுவோம். முன்ன பின்ன வாசகங்களை காட்டி நீங்க நிரூபிங்க. மறுமை நாள் வரைக்கும் இந்த குப்பைகளுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜில போய்கிட்டு எப்படி எல்லாம் காம கொடூரம் கூட இப்படி சிந்திக்க மாட்டான். அர்த்தம் வைக்கிறதுக்கே வாய் பூசுது. விவாதம் பண்றதுனால வாசிக்க வேண்டியது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மாலிகளுடைய இஜ்மால் கியாஸ லவ் ஜாமஹ ரஹிமத்தன், ஒருத்தர் போய் ஹஜ்ஜில கால்நடையோட புணர்றான். ஒரு பன்னியாக இருக்கிறான், கழுதையாக இருக்கிறான். அங்க போய்கிட்டு கால்நடையோட புணர்ந்து அஞ்சர அவருக்கு என்ன இருக்கலாம், விந்து வெளிப்படுது. விந்து வெளிப்பட்ட என்ன தெரியுமா சட்டம்? லம் யஸ்ஸத் ஹஜ்ஜுஹு, அவன் ஹஜ்ஜு முடியாது. அங்க போய் காலத்தை பன்னியோட புணர்றான், அவனுக்கு விந்து வெளிப்பட்டா ஹஜ்ஜு முடியாது. எப்படி சட்டம் சொல்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, வாயில இந்த முன் அவருக்கு என்ன தெரியுமா பரிகாரம், ஒரு பிராணிய அறுத்து பழித்தா போதும். அது மட்டும் இல்லாம அடுத்தது எப்படி சொல்றாங்க பாருங்க, வகையில விந்து வெளிப்படுதல் சொன்னா பல செய்யாதே, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது இந்த மதிப்பிராணி கொடுத்தாரா இல்லையா, அதை கூட கொடுக்க தேவையில்லை.